ஆரோக்கியமான சுவையோ சுவை. வணக்கம் நேயர்களே, ஆரோக்கியமான சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பிரெக்னென்ட் விமன் என்ன மாதிரி டயட் எடுத்துக்கலாம், அவங்க ஆரோக்கியமான அந்த பிரசவ காலத்தை கடப்பதற்கு, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னால் என்ன, இந்த மாதிரி சந்தேகங்களை நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் நியூராலஜிஸ்ட் Dr.V.Nagarajan அவர் வந்திருக்காரு. மேலும் ப்ரொஃபஸர் டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு போகலாமா? வணக்கம் டாக்டர்ஸ். டாக்டர், என்னுடைய முதல் சந்தேகம் நான் உங்ககிட்ட கேட்குறேன். மாசமாக இருக்கும்போது மசக்க இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ பெண்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனால் பொதுவாகவே நம்ம அந்த தொன்றுதட்டு முன்னாடியிலேருந்து வர காலத்துலேருந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இது அசைவம் சாப்பிடக்கூடாது, அதுவும் குறிப்பாக கோழி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், அந்த ஆசையும் கட்டுப்படுத்த முடியாது, ஐயோ இவங்க சொல்கிறாங்களேன்னு சாப்பிடாமையும் இருப்பாங்க. பட் அவங்களோட டயட்டில் இப்போ இந்த பிராய்லர் கோழியை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சதுனால, அதில் ப்ரோட்டீன் ரிச் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால அவங்களுக்கு அதை கொடுக்கலாமா? உங்களோட சஜஷன் என்ன டாக்டர்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த மசக்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது டிஸ்டேட்டரை மெயினாக குறிப்பாங்க. அதாவது எதெல்லாம் பிடிக்காதுங்கிறது தான் அவங்களோட மசக்கை டயத்தில் இருக்கிற ப்ராப்ளம். எதை சாப்பிட்டாலும் வாந்தி வரும், அதை தான் மசக்கைன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒன்றுமே பிடிக்காது அவங்களுக்கு. ஸ்டாப். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கீட்டோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்து ஃபேட்டு பூரா கார்போஹைட்ரேட் சாப்பிடாமல் ஃபேட்டை அப்படியே எரிஞ்சு அவங்க கீட்டோன் பாடிஸை டெவலப் ஆகிடுவாங்க மசக்க டயத்தில். ஆனால் அவங்க மசக்க முடிஞ்ச டயத்தில் ஒரு 3 months 4 months ஆனதுக்கப்புறம் ஒரேஷியஸ் ஹீட்டர் ஆகிடுவாங்க. எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு ஆசை வரும். அந்த மாதிரி டயத்தில் பார்த்திங்கன்னா வினோதமான ஆசைகள் சில இது டெவலப் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் மட்டை சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, மண் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, பச்சரிசியை சாப்பிடணும்னு நினைப்பாங்க, அரிசியை வாயில் போடுவாங்க. எதெல்லாம் நம்ம யூஷுவலாக சாப்பிடலையோ அதெல்லாம் சாப்பிடணும்னு ஒரு டெண்டன்சி வரும். இந்த டெண்டன்சி ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ்னால வர ஒரு ப்ராப்ளம். ஆனால் இப்படிப்பட்ட லேடிஸ்க்கு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டு டயட்டை நம்ம கன்சைஸ் பண்ணணும். எப்படின்னு கேட்டால், பேலன்ஸ் ப்ரோட்டீன், திருப்பி நான் அதே சொல்கிறேன், பேலன்ஸ் ப்ரோட்டீன், பேலன்ஸ் ஃபேட்டு, பேலன்ஸ் கார்போஹைட்ரேட் கொடுக்கணும். பட் இந்த மாதிரி ஒரு ப்ரெக்னன்ட் ஸ்டேட்டஸில் நம்ம என்ன மனசில் வச்சுக்கணுன்னாக்கா, நாட் ஓன்லி நம்ம அந்த லேடியை மாத்திரம் ட்ரீட் பண்ணல, அதை வளரும் குழந்தைக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோங்கிறத ஒரு எண்ணங்கள் வேணும். ஜென்ரலாக எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு முதல்ல சொல்கிறேன். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது சால்ட். எக்ஸசிவ் சால்ட்டை குறைக்கணும். ஆனால் எக்ஸசிவ் சால்ட்டை விரும்புவாங்க அவங்க. அந்த மாதிரி டயத்தில் டேமரிண்டோ, அதாவது புளியோ, அப்படி இல்லைன்னா எலுமிச்சை பழமோ கொஞ்சம் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள கொஞ்சம் கோக்ஸ் பண்ணி அதை சாப்பிட வைக்க வேணும். ஸோ எக்ஸஸ் சால்ட் இருந்தால் ப்ரீ எக்லாம்ஷியான்னு ஒரு கண்டிஷனில் கொண்டு விட்டுரும். அது ஹைப்பர் டென்ஷன், ஃபிட்ஸு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெண்டன்சி உள்ளவங்களுக்கு எக்ஸஸ் சால்ட்டை அவாய்ட் பண்ணணும். பொதுவாக சால்ட் எக்ஸஸ் ஏர்லி பார்ட் ஆஃப் ப்ரெக்னன்சியில் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நார்மல் சால்ட் கண்டிப்பாக சாப்பிட்ணுவாங்க. டேஸ்ட்டுக்காக அவங்க விரும்பினாங்கன்னா இந்த மாதிரி அவங்கள ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போய் அதை அக்செப்ட் பண்ண வைக்கணும். செகண்ட் இஷ்யூ ஃபேட். ஃபேட் ஓரளவு மில்கில் இருக்கிற ஃபேட்டே ஓரளவு நல்லா பொறுமையாக இனஃபாக இருக்குது. அதனால் ஆடிக்குவேட் மில்க் சாப்பிடணும். ஆடிக்குவேட் மில்க் சாப்பிட்டாக்க அவங்களுக்கு எனஃப் கால்சியம் கிடைக்குது, ப்ரோட்டீன் கிடைக்குது, டு ரீசனபிள் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்குது. இதுவே அசைவ பிரியவர்களாக இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு திடீர்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிக்கன் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுன்னா ஐடியல் டு கோ ஃபார் ஏ பிராய்லர் சிக்கன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அதர் டைப் ஆஃப் சிக்கனை விட பிராய்லர் சிக்கன் ஹார்ம்லெஸ் டேஸ்ட்டும் வருது, ஹார்ம்லெஸ் கேரக்டரும் வருது, எனஃப் ப்ரோட்டீன் கிடைக்குது. இந்த ப்ரோட்டீன் ஏன் ஃபிஷ்ஷும் சாப்பிடலாம். இந்த பிராய்லர் சிக்கனோட ப்ரோட்டீன் எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்னு கேட்டிங்கனாக்கா, வளரும் குழந்தைக்கு பிரெயின் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன்ஸ்லாம் அமினோ ஆசிட்ஸ்லாம் போய் அந்த குழந்தையினோட பிரெயினில் டெபாசிட் ஆச்சுன்னா அந்த குழந்தையினோட ஞாபக சக்தி, பிறக்கப்போகும் குழந்தை ஒரு இன்டெலிஜென்ட்டாக பிறக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. ஸோ இது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ஒரு இன்சிடென்ட். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் ரிச் எக்கும் சாப்பிடலாம், எக் ஒயிட்டும் சாப்பிடலாம். ப்ரோட்டீன் ரிச் டயட்டை அவங்க மேற்கொண்டாங்க, அதை ப்ரிப்பரேஷனை அவங்களுக்கு பேலட்டபுளாக போடலாம். அதுதான் நான் ரா மெட்டீரியல் சொல்கிறேன். என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் அவங்களுக்கு கம்பேட்டபிளாக இருக்கும், எது பிடிக்கும்னாக்க, சில பேர் ஆம்லெட் சாப்பிடுவாங்க, சில பேர் எக்ஸ் ஸ்க்ராம்பிள் சாப்பிடுவாங்க. எக்ஸ் ஸ்க்ராம்பிள் சாப்பிட்டது சில சமயம் பொடி மாசுன்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸ் ஸ்க்ராம்பிள் சாப்பிடுவாங்க.
சில பேர் வந்து முட்டை தோசை விட்டு சாப்பிடுவாங்க, முட்டை தோசை சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு ப்ரிப்பரேஷன்ஸ். சார் எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க, அவங்க முட்டை போண்டா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த ப்ரெக்னென்ட் டயத்தில் முட்டை போண்டா வேணும்னு சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 2 முட்டை போண்டா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ப்ராய்லரையும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான ப்ரிப்பரேஷன்ஸும் அவங்க லைக் பண்ணுவாங்க. ப்ராய்லரில் வந்து கபாப் நிறைய சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து பேக்கு தெர் இஸ் ஒன் வெரைட்டி எப்படின்னா பேக்குடு ப்ராய்லர்னு இருக்குது. அந்த பேக்குடு ப்ராய்லர் வந்து பேக்கிங்கில் எந்த வித சத்தும் குறையாது. ஸோ பேக்கிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக் பண்ண இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இந்த பேக்கிங்லாம் வந்து சாதாரணமாக நம்ம இருக்கிற வீட்டில் இருக்கிற மைக்ரோவன்லேயே பண்ணி கொடுக்கலாம். தாராளமாக பேக் பண்ணி கொடுக்கலாம், பாயில் பண்ணி கொடுக்கலாம், சூப்பாக கொடுக்கலாம். இந்த மாதிரி வெவ்வேறு விதம். பட் ஃப்ரை பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அந்த டயத்தில். ஸோ ஃப்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு மிச்சத்தெல்லாம் பேக் பண்ணி, அந்த பேக் பண்ணதில் வந்து காரம் சேர்க்கலாம், ஓரளவு சால்ட்டு சேர்க்கலாம், பெப்பர் சேர்க்கலாம், என்னென்னலாம் எடிபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் தாராளமாக சேர்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். இப்போ இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு ஃபுட் ஸ்டைலை கொண்டு போய் இது வந்து சீசனல். ஒரு மாதத்துக்கு மாதம் மாறும். ஒரு மாதம் வந்து இப்படி பண்ணுவாங்க, ஒரு மாதம் எனக்கு சிக்கனே வேணாம்பாங்க, அடுத்த மாதம் லைக் பண்ணுவாங்க. இது வந்து நேச்சுரல் டெண்டன்சி. பட் எப்பப்பெல்லாம் நான்வெஜ் கொடுக்கணும்னு தோணுச்சோ எய்தர் ஃபிஷ் ஆர் ப்ராய்லர் சிக்கனை மாறி மாறி கொடுத்துட்டே வரணும். இவங்களுக்கு வந்து இந்த கோட் மீட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் அதில் ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி, அன்னெசரியாக வெயிட் போடும், சைல்டும் வெயிட் போடணும், டெலிவரியும் கொஞ்சம் ப்ராப்ளமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெக்னன்சியில் நேச்சுரல் கெயின் வெயிட்டுன்ற ஒரு ஸ்லாப் இருக்குது, அந்த ஸ்லாபுக்கு மேலே போகக்கூடாது அவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இவங்க வந்து டயட்டை கான்செப்ட் பண்ணணும். பட் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ப்ராய்லர் சிக்கன் ஃபார் எல்லாருக்கும் உள்ள இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸில் வந்து சிக்கன் சாப்பிடணும்னா ப்ராய்லர் போங்க. சேஃப் அண்ட் எஃபெக்டிவ். டாக்டர், அப்புறம் இப்போ என்ன ஒரு கொஸ்டின் என்ன கேட்கணும்னா, இதை எண்ட் ஆஃப் த ப்ரெக்னன்சி டெலிவரி சமயம், அதாவது ஒரு 28 வீக்ஸ்லேருந்து அவங்களுக்கு வயிறு ரொம்ப பெருசாகிடும், எதையும் சாப்பிட டக்குன்னு உள்ள சாப்பிடாமல் ஹெவியாக இருக்கும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க இதை சாப்பிடலாமா? இதை சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா இது சாப்பிடலாம். இந்த ப்ராய்லர் சிக்கன் சொல்கிறீங்களா? மினிமம் ஃபுட்டு சாப்பிடலாம். ரெண்டாவது நீங்கள் கேட்ட கொஸ்டினில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நான் கொஞ்சம் மறுபடியும் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். என்னென்னு கேட்டால், ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு சிக்கன் கொடுத்தா சூடு, அபார்ஷன் ஆகிடும்னு ஒரு கான்செப்ட் வில்லேஜில் இருக்குது. இந்த சூடுங்கிற குவாலிட்டிங்கிற என்ன கேட்டிங்கன்னா, இங்கே அலோபதி இதில் வந்து சூடுங்கிறதே கிடையவே கிடையாது. ஏன்னா டெம்பரேச்சர் இஸ் மெயின்டைன், பாடியில் வந்து அந்த நார்மல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம எக்ஸஸாக நெருப்பே சாப்பிட்டா கூட வெந்து தான் போகாமல் ஒழிச்சு சூடு இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ சூடுங்கிறது வந்து ஒரு கான்செப்டு. ஆனால் அந்த சூடுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, அவங்க எதை மிஸ்டேக்காக நினைக்கிறாங்க, கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு பொறுமல், அப்புறம் திடீர்னு கொஞ்சம் ஒரு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, நலிக்க வலிக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஃப்ரீக்வன்ட் ஸ்டூல்ஸ், இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒவ்வாமையினால் வர்றதை ஒழிஞ்சு இது வந்து சூட்டுனால கிடையாது. ஸோ சூட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி ஒரு ஒவ்வாமை இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு அலர்ஜிக் டு த சிக்கன் இருக்குனாக்கா, அந்த சிக்கனை வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்தாக்க அக்செப்ட் ஆகிடும். ரா மீட்டுக்கு தவிர ஒரு கபாப் சாப்பிட்றது, இல்லைனா வந்து இன்னொரு சூப்பாக சாப்பிட்டப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மாடிஃபை பண்ணி அந்த சிக்கனை சாப்பிட்டாக்க ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. வயிறு பெருசாக இருந்து அவங்களால சாப்பிட முடியலனாக்கா ஃப்ரீக்வெண்ட் ஃபீட்ஸில் அந்த சிக்கனை கொடுக்கலாம், அடிக்கடி கொடுக்கலாம். ஃப்ரீக்வெண்ட் ஃபீட்ஸ் 4 தினத்துக்கு 8 தினம் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் லைட்டாக இருக்க தான் இருக்கும். பட் அந்த லாஸ்ட் பார்ட் ட்ரைம்ஸ்டர்னு சொல்லுவாங்க, 3வது ட்ரைம்ஸ்டர், அப்போ வந்து ஃபுட்டு நியூட்ரிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சைல்டோட பிரெயின் க்ரோத் கம்ப்ளீட் ஆகிறது, நர்வஸ் சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகிற டைம் அது. ஸோ அந்த டயத்தில் ஆடிக்குவேட் ப்ரோட்டீன் நம்ம மெயின்டைன் பண்ணலைனாக்கா இந்த சைல்டோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஆடிக்குவேட்டாக இருக்காது. அப்போது ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் பிரெயின், டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயின் லாஸ்ட் ட்ரைம்ஸ்டர். ஸோ இதில் வந்து எல்லா பீரியட்லேயும் எனஃப் ப்ரோட்டீன்ஸ் கொடுத்துட்டே வரணும். சார் இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ப்ராய்லர் சிக்கனை ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நம்ம கொடுக்கலான்னு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பட் அட் த சேம் டைம் அதில் இருக்கிற ஒரு ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்னு சொல்கிற மாதிரி இந்த பீட்டோல் அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த குக்கிங் ப்ராசஸில் டெஸ்ட்ராய் ஆகுமா ஆகாது? பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் வந்து மினிமல் ஹீட்டில் டெஸ்ட்ராய் ஆகாதுன்னு சொல்கிறேன். பட் தெர் ஆர் ஒரு செலக்டிவ் ப்ரூஃப், எஸ்பெஷலி செலினியம், எஸ்பெஷலி குரோமியம், அது மெயின்டைன் ஆகுமா ஆகாது? அது சார் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எனக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியும். செலினியத்துக்கும் குரோமியத்துக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து அமினோ ஆசிடோட டேக் ஆகிடுது. அது வந்து ஒரு பாடியில் வந்து ஸ்டோர் ஆகிடும், அது மசிலில் இருக்கும், அது ஹீட்டால் டீநேச்சர் ஆகிறது இல்லை. ஆனால் B6 B12 இது வந்து எப்படின்னா
நாங்கள் கொடுக்குறது அளவு வந்து மிக அதிகம். 10 மைக்ரோகிராம் தான் வேணும்னா நாங்கள் 40 மைக்ரோகிராம் அளவுக்கு B12 கொடுக்குறோம். அதே மாதிரி இது வந்து நார்மலாக B6 வந்து 6 மில்லிகிராம் பர் கேஜி தான் ரெக்கமெண்டேஷனாக நாங்கள் வந்து 12 to 15 கொடுப்போம். எப்பயும் 3 to 4 டைம்ஸ் மோர் கொடுப்போம். நாங்கள் அது இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறோம்னா பெல்லட்டிங் டெம்பரேச்சர். பெல்லட்டிங்கில் போட்டு அந்த அழுத்த ஹை டெம்பரேச்சரில் ஸ்டீமில் கொடுக்கும்போதே எங்களுக்கு வந்து அது டிஸ்ட்ரக்ஷன் வந்து 5% டிஸ்ட்ரக்ஷன். இங்கே வந்து நீங்கள் ஸ்டீம் குக் பண்ணாலும் டிஸ்ட்ரக்ஷன் வேணால் ஒரு 5% ஆகலாம் கூட. பட் டீப் ஃப்ரை பண்ணால் அது சொல்ல முடியாது. இப்போ டீப் ஃப்ரை பண்ணால் எவ்வளோ B6 B12 இருக்குன்னு சொல்ல முடியாது. இவங்க ஸ்டீம் குக் பண்ணாங்கன்னா இல்லை இந்த மாதிரி குழம்பு வைக்கிறது இந்த மாதிரி இதில் பாயில் பண்ண பாயிலிங்கில் அதில் வந்து டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு 5% to 10% தான் ஆகும். நாங்கள் கொடுக்குறது கிட்டத்தட்ட ரெக்குவயர்மெண்ட்டோட 300% கொடுக்குறோம். இதில் வந்து இந்த சின்ன டிஸ்ட்ரக்ஷன் போனாலும் B6 B12 அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மேலே 3 மடங்கு 4 மடங்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட. ஸோ இந்த பேசிக் டிஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் பார்ஷியலாக டிஸ்ட்ராய் ஆனாலும் ஆடிக்குவேட் MDR கிடைச்சிருது. அதுதான் உங்கள் ஸ்டாண்டு. எஸ் சார். அப்புறம் இந்த பிராய்லர் சிக்கன் ஆர்கானிக் சிக்கன் சொல்லலாமா சார்? கிளாசிஃபைட் அஸ் ஆர்கானிக் சிக்கன். அதில் வந்து நீங்கள் சொல்கிறது சில பாயிண்ட் எப்படின்னா ஆர்கானிக் சிக்கன் ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. கெமிக்கல்ஸ் வந்து எதையும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஆர்கானிக் ட்ரேஸ்மெல்ஸ் நாங்கள் போடுறோம், ரைட்டு. காக்சிடோஸ்டாட்ஸ் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. அதுலேயே வந்து ஆர்கானிக் காக்சிடோஸ்டாட்ஸ் அது சில இடத்துல வந்து ஆர்கானிக் யூஸ் பண்ணுறோம், சில இடத்துல வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம். கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது அது ஒத்துக்க மாட்டாங்க. அது ட்ரேஸ் மெட்டல் வந்து கெமிக்கல் நாங்கள் கொடுத்தோன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆர்கானிக் இப்போ அது வந்து இப்போ பூர்ணமாக என்னுடைய கிளைண்ட்ஸ் பூரா நாங்கள் வந்து பார்க்குறது நிறைய வந்து ஏற்றுக்கிட்டாங்க, ஆர்கானிக் ட்ரேஸ் மெட்டல்ஸ் போயிட்டாங்க. இந்த காக்சிடோஸ்டாட்ஸு இந்த மாதிரி இதை வந்து ஆன்டிபயோட்டிக் இல்லை, ஆன்டிபயோட்டிக் நாங்கள் போடுறதில்ல, அதுக்கு வந்து நேச்சுரல் போயிட்டோம். இந்த காக்சிடோஸ்டாட் வந்து எங்களுக்கு பூரணமாக அது சொல்ல முடியல. ஏன்னா வந்து அது ரொட்டேஷனில் வந்து கெமிக்கல் உபயோகப்படுத்தணுங்கிறாங்க. ஒரு வருஷத்தில் வந்து 3 மாதம் மினிமம் நாங்கள் கெமிக்கல் உபயோகப்படுத்தணுங்கிறது கண்டிஷன், இல்லைனா வந்து அது ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது அப்படிங்கிற வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் என்னால் ஃபுல்லாக ஆர்கானிக்கான்னு சொல்ல முடியாது. 99% ஆர்கானிக் நான் வேணால் சொல்லுவேன் சார். இப்போ வந்து அந்த ஆர்கானிக் நீங்கள் சொல்கிறத பற்றி நீங்கள் ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கீங்க, ஆர்கானிக் செலினியம்னு சொல்லி. ஆமாம், ஆர்கானிக் செல் மினரல்ஸ் கூட ஆர்கானிக் குரோமியம்னு சொல்லுவீங்க. ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண அதான் சார் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ். பட் காக்சிடோஸ்டாட் மட்டும் எப்படின்னா அதுக்கும் இருக்குது, ஆர்கானிக் இருக்குது. அது வந்து எல்லாமே த்ரூ அவுட் தி இயர் இதை யூஸ் பண்ண முடியல சார். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு வந்து சைக்கிளை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு எபிசோட் ஒரு டைமில் வந்து ஒரு 3 months ஆகுது நீங்கள் கெமிக்கல் கொடுக்கணுங்கிறாங்க. இல்லைன்னா திருப்பி வந்து ரெசிஸ்டன்ஸ் வருது. அப்போ கெமிக்கல் கொடுக்கும்போது அந்த பீரியடில் கேன் வி கால் இட் ஆர்கானிக். அதால் தான் ஸோ வி கேன் சே 99.9% ஆர்கானிக்காக இருக்கும். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக்கோ அல்லது ஐ மீன் ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட்டோ இருந்தாலும் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும். அது பட் ஆர்கானிக்கிறது ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிங்கிற மாதிரி ஒரு அன்னெசரி சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி தான் டெவலப் பண்ணது முடிஞ்சு எல்லா ஃபைட்டோ கெமிக்கல்ஸும் ஆர்கானிக் தான். ஃபைட்டோ கெமிக்கல்ஸும் ஆர்கானிக் தான். இப்போ நீங்கள் எல்லாமே அட்ரோபின் எடுத்தால் அட்ரோபின் எருக்கள முழுவதும் தான் வருது. எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் போகாமல் இதுலேருந்து தான் வருது. இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டயபெட்டிஸை பற்றி பேசிட்டிங்களே சார், ப்ரெக்னன்சி எப்படி இந்த டயபெட்டிஸ் வருது எப்படி பார்க்குறது? ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமாம், கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. கெஸ்டேஷனல் டயபெட்டிஸுங்கிறது வந்து ஒரு டிரான்சியண்ட்டாக வர டயபெட்டிஸ். அதாவது வந்து கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்க்கும் ஒரு ஹெரிடிட்டி டெண்டன்சி இருக்குது. இந்த குடும்பத்தில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டயத்தில் ஒரு இன்சுலின் செக்ரேஷன் லோவாக இருக்கலாம், அல்லது இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகும், அது வந்து ஆக்ட் பண்ணாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த தொப்புள் கொடி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கோரியானிக் குரோனோட்ரோபின்னு ஒன்று இருக்குது. அந்த கோரியானிக் குரோனோட்ரோபின் ஹார்மோன் வந்து டார்கெட் மசிலை இன்சுலின் இன்சென்சிட்டிவ் ஆக்கிடுது. ஸோ அந்த டயத்தில் வந்து அந்த இன்சுலின் கொடுத்தா கூட அது எஃபெக்டிவாக இருக்காது. பட் டயட்லேயே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும். டயட்டில் கண்ட்ரோல் பண்ணுறப்போ திருப்பியும் நான் வரேன் ப்ரோட்டீனை கூட கொடுங்கன்னு. ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீனை கூட கொடுத்து கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டிங்கன்னா அதை ஓரளவு கம்பேட்டபிளாக பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் சொன்னீங்க டாக்டர். நேயர்களே, ப்ரெக்னென்ட் சமயத்தில் விமன் என்ன மாதிரி டயட் சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக அற்புதமாக டாக்டர்ஸ் விளக்கினாங்க. நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.